ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ட்ராப்ட் ஆன் யுவர் டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. போக போக இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சில பேர் சொன்னீங்க. பட் இந்த எபிசோட் கொஞ்சம் சூப்பராக வேற லெவலில் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ராப்ட் ஆன் யுவர் டேட்டிங் சிம் சீசன் 1 எபிசோட் 11. ஒலிவியா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஏஞ்சலுக்காவை சேஃபாக காப்பாற்றி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா நம்ம ஹீரோ இப்போ கிளம்புறான். நம்ம ஹீரோ அவன் ஏர் பைக் எடுத்துட்டு அந்த லோக்சியான் கிட்ட பிரின்சஸ் எங்க இருக்கா பாரு அப்படின்னு சொல்றான். பிரின்சஸ் வந்துட்டு ஃப்ளோட் வச்சு அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. நடுவில் இருக்கிற அந்த பெரிய மான்ஸ்டர் ஷிப்ல தான் ஏஞ்சலுக்கா இருக்கா அப்படின்னு லோக்சியான் சொல்லவும், வலையில இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணிக்கிட்டு அசால்ட்டா போய்கிட்டு இருக்கான். என்னை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லவும், ஆனா அந்த வேலை எல்லாத்தையும் நான் தானே பாக்குறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி லோக்சியான் கேக்குது. கைஸ், லியான் நம்ம எல்லாத்தையும் நம்பி தான் அந்த ஷிப்பை விட்டுட்டு போயிருக்கான். அவன் ஏஞ்சலுக்காவை காப்பாற்ற போயிட்டான். நம்ம தான் அந்த ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு கிறிஸ் சொல்றான். மான்ஸ்டர் நம்ம ஷிப் மேல போகுது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுவோம். அதுக்குள்ள பசங்க போயிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஷிப்பை சுத்தி இப்போ ஒரு பேரியர் கிரியேட் பண்ணி அது மூலியமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பசங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்லுவோம். லியான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா பாக்குறா. பிரின்சஸ் ஃப்ளோட் ஆகுது. பெரிய மான்ஸ்டர்ஸ் வர வச்சு இப்ப அட்டாக் பண்றா. போதும், இப்பவே எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. அவங்க எல்லார் உடம்புலயும் ஓடுறது வீரர்களோட ரத்தம் அண்ட் அவங்கள லீடரா நின்று வழி நடத்துறது லியான் பார்ஃபட். அவனுக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. ஓ அப்படியா, அதையோ பாத்திரலாம். இவ்வளவு மான்ஸ்டர்ஸ் இருக்கு, இதுல எவ்வளவு செத்தாலும் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்லவும், என்னோட மான்ஸ்டர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீங்க ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் கேக்குறா. பிரின்சிபாலிட்டி கிங்டம்க்கு இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு அந்த கமாண்டர் கேக்குறான். பசங்க இவ்வளவு தூரம் சண்டை போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு லோக்சியான் சொல்லவும், கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் இது. சோ எல்லா பசங்களுமே ஃபுல் ஃபோர்ஸ்ல சண்டை போடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப நேரத்துக்கு எல்லாரையும் தாக்கு பிடிக்க முடியல. பேரியரும் வீக் ஆயிட்டு வருது. வீரமா பேசின அந்த பொண்ணு அவளோட பவரை யூஸ் பண்ணி இப்ப அட்டாக் பண்றா. சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க, நம்ம பெரிய மான்ஸ்டர்ஸை போய் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ் மத்தவங்களும் போறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஹீலிங் மேஜிக்கை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். ஒலிவியா அடிப்பட்ட ஒருத்தனுக்கு ஹீலிங் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நான் மட்டும் இங்க சும்மா உட்காந்துருக்கேன். நானும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஒலிவியா யோசிக்கிறா. கேனனை வச்சு இவங்களோட ஷிப்பை இவங்க அட்டாக் பண்றாங்க. எங்களால இதை தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மேஜிக் யூஸ் பண்ற அந்த பேரியரை கிரியேட் பண்ண பொண்ணுங்க சொல்றாங்க. இல்ல, நான் இப்படி நடக்க விட மாட்டேன், இதை எப்படியாச்சும் தடுக்கணும், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒலிவியா இப்ப கத்துறா. ஒலிவியாவோட மேஜிக்ல இப்ப மொத்த ஷிப்பை சுத்தி ஒரு பேரியர் கிரியேட் ஆகுது. அண்ட் அந்த பதிலுக்கு அட்டாக் பண்ணவோ செய்யுது. எங்கப்பா இந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுதாங்க. இவ ஸ்காலர்ஷிப்ல வந்தது ஆச்சரியமே இல்ல அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. மிஸ்டர் லியான், நான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா நினைக்கிறா. செயின்டோட உண்மையான பவரே இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. ஒலிவியா ஒருத்தி தான் ஸ்கூல்ல ஒழுங்கா படிச்சு அவளோட மேஜிக்கை டெவலப் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி லோக்சியான் சொல்லுது. ஏஞ்சலுக்கு அவ காப்பாத்துறதுக்கு ஷார்ட் கட் கண்டுபிடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, டைட்டா புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டரோட வாய்க்குள்ளேயே ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை லோக்சியான் கூட்டிட்டு போகுது. ஷார்ட் கட்டா வழிய கேட்டா பரலோகத்துக்கு அனுப்பிடுவ போலியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு மேலேயே உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலுக்கா கேட்கவும், நீ சொன்ன அந்த ஃப்ரெண்ட் மான்ஸ்டரோட வாய்க்குள்ள போய் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி தரைய உடச்சுக்கிட்டு மேல வரான். இல்லையா, நல்ல வேலை உனக்கு எதுவாகல, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலுக்கா ஹாப்பி ஆகுறா. கீழே குனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு ஷூட் பண்றான். கமாண்டரை நம்ம ஹீரோ அடிச்சு மயங்க வச்சு கன் பாயிண்ட்ல அந்த பிரின்சஸ் இப்ப தூக்குறான். அந்த ஃப்ளூட்டை என்கிட்ட தந்துரு, நீயும் என் கூட வர, முட்டாள்தனமா எதுவோ பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி இந்த ஃப்ளூட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. இப்பதானே சொன்ன முட்டாள்தனமா எதுவோ பண்ணாதன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது உண்மையான ஃப்ளூட் இல்ல, அந்த மெய்டு கிட்ட தான் உண்மையான ஃப்ளூட் இருக்கு அப்படின்னு லோக்சியான் சொல்லுது. பெர்மனன்ட் ஹேர் ரிமூவல் மோட யூஸ் பண்ணி கமாண்டரோட மீசியை லோக்சியான் எடுத்துட்டு ரப்பர் புல்லட் வச்சு தான் சுட்டுருக்கானா அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா பார்த்துட்டு மெய்ட் கிட்ட இருந்த அந்த உண்மையான ஃப்ளூட்டை எடுத்துட்டு வரா. அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அழிச்சதுனால மெயின் ஷிப் அப்போ அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோனோட ஏர் பைக்ல ஏஞ்சலிக்காவையும் பிரின்சஸையும் ஏத்தி கூட்டிட்டு போறான். உங்க பிரின்சஸ் இப்ப என்கிட்ட நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். இந்த லியான் எனக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. உன்னை என்னால புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. கமாண்டர், உங்க மீசை என்னாச்சுன்னு கேட்கவும், மீசையை பத்தி மட்டும் பேசாத, அவங்க ஷிப்பை மொத்தமா அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் சொல்றான். ஒலிவியா அவளோட மொத்த மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணதுனால ரொம்பவே டயர்டா இருக்கிறா. கிறிஸ் வந்து இப்ப என்ன பண்ணலான்னு கேக்குறா. அவங்க பிரின்சஸே நம்ம கிட்ட தான் இருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எல்லாரும் கேட்டுக்கோங்க, அவன் பிரின்சஸ் தூக்கிட்டு போயிட்டான், பிரின்சஸ் இருக்கிற ஷிப்பை மொத்தமா அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்றான். அவங்க பிரின்சஸ் அவங்களே கொலை பண்ண சொல்றாங்கன்னு கிறிஸ் கேக்குறான். நான் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு யாருனாலும் வரலாம் அப்படின்னு அந்த பிரின்சஸ் வந்துட்டு இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் வந்து ரிலீஸ் பண்றா. மான்ஸ்டர்ஸ் அதுங்க சுய நினைவுக்கு வந்ததுனால இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த என்ன அதுங்க அட்டாக் பண்ண மொத்தமா வருது அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் சொல்றா. ஒலிவியா ஆல்ரெடி அவளோட லிமிட் தாண்டிட்டா. இதுக்கப்புறமா ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கண்டிப்பா அவ லிமிட்டை மீறி அவ போராட ட்ரை பண்ணுவா. நான் தான் இதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்து களத்துல இறங்குறான். லியான் பார்த்து ஜாக்கிரதையா இரு, நான் எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கிறேன், எப்படியாச்சும் லியானை காப்பாத்தணும் அப்படின்னு ஏஞ்சலிக்கா நினைக்கிறா. அவளோட எலமெண்டல் ப்ரொடெக்ஷன் சாம் ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்னால இந்த மேஜிக்கை யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா யோசிக்கிறா. என்னோட எதிரிங்க எல்லாரையும் இல்ல லியானோட எதிரிங்க எல்லாரையும் கொல்ல அப்படின்னு வாசலவோ அந்த ஃபயர் மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுது. லிவியா, உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஏஞ்சலிக்கா போய் கேக்குறா. நான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு நினைச்சேன், கடைசியில ஒரு வழியா நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா கேட்கவும், நான் ஒரு ஃப்ரெண்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒலிவியா சொல்லவோ, எப்பவுமே நீ என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா சொல்றா. இந்த ஒரு வார்த்தை எனக்கு
எனக்கு போதும் அப்படின்னு ஒலிவியா சொல்லவோ இப்போ இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சி அழுறாங்க. நீ மனசுக்குள்ள இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்றா. கடைசி வரை நான் உன் கூடிய மிஸ்டர் லியான் கூடிய ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. அப்ப ஷிப்பா அட்டாக் பண்ணவோ ஷிப்பா அதிருது. ஏஞ்சலிகா இருக்கிற இடத்துல தடுப்பு உடஞ்சிருக்குங்கிறதுனால அப்படியே அவ கீழே விழறா. அவ்வளவுதான், என்னோட கதை முடிஞ்சுது. குட் பை ஒலிவியா, அப்பா, பிரதர், பிரின்ஸ் ஜூலியஸ் அப்படின்னு அவ யோசிக்கும் போது நம்ம ஹீரோவோட ஃபேஸ் அவ கண்ணுக்கு தெரியுது. இப்பதான் எனக்கு புரியுது, நான் இப்படி சாக போறேன்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா என் மனசுல இருக்கிறத ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்லிட்டு லியான் ஒலிவியாவை சந்தோஷமா பாத்துக்கோ அப்படின்னு அவ கீழே விழுறதுக்குள்ள ஒலிவியா டக்குன்னு அவளை பிடிச்சிருதா. ஒலிவியா என் கையை விட, இல்லைன்னா நீயும் சேர்த்துதான் கீழே விழுவ அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்றா. இல்ல நான் விட மாட்டேன், நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. ஆனா நான் அதுக்கு தகுதியானவா இல்ல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்லவும், நீ என்ன வேணா சொன்னிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நீ என்னோட ஃப்ரெண்டு தான், நீ எனக்கு தேவை அப்படின்னு ஒலிவியா சொல்றா. இன்னொரு அட்டாக்ல ஷிப் அதிருது. ஏஞ்சலிகாவை தூக்கி மேல போட்டு ஒலிவியா இப்ப கீழே விழுறா. கரெக்டான டைமிங்ல இப்ப நம்ம ஹீரோனோட ஏர் பைக்கோட போறான். எனக்கு தெரியும் மிஸ்டர் லியான் நீங்க வருவீங்கன்னு அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா ஹாப்பி ஆகுறா. லூக்சியான் பைக்கோட கண்ட்ரோலர் நீ எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ விழுற ஸ்பீடுக்கு தகுந்தபடி லூக்சியான் பைக் ஓட்டுது. நம்ம ஹீரோவும் அவளை பிடிச்சிருதான். கவலைப்படாத, நீ சேஃப் தான் மிஸ் ஒலிவியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது லிவியான்னு தானே கூப்பிட்டு இருந்த, திடீர்னு என்னாச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஒரு பிரேக் வந்துடுச்சா, ஏன் இப்படி பண்றீங்க லியான் அப்படின்னு சொல்லி ஒலிவியா கேட்கிறா. வேற நல்ல பையன் உனக்கு கிடைப்பான், நான் அவன் கூட இருக்க தகுதியானவல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். மத்த பசங்களை பத்தி எதுக்காக இப்ப பேசுறீங்க, நீங்க தான் என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்லுவோம். ஆனா என்னை விட சூப்பரான பையன் தான் அந்த பிரின்ஸ் ஜூலியஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஏஞ்சலிகா கிட்ட அவன் மோசமா நடந்துக்கிட்டான், எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு அவ சொல்றா. ஒவ்வொருத்தங்களா நம்ம ஹீரோ கேட்கும்போது முட்டாள், பிடிக்கல, மோசமானவன், அவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க, நான் உங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ சொல்லுவோம். நீ என் கூட இருக்க கூடாது, ஏன்னா மெயின் கேரக்டர் மாப் கூட இருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் உங்க கூட தான் இருப்பேன், ஏன்னா நான் உங்களை லவ் பண்றேன், ஐ லவ் யூ மிஸ்டர் லியான், அதனால தான் நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. டைட்டா பிடிச்சுக்கோ லிவியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்போ ஒலிவியா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. சேஃப்டியா இப்ப நம்ம ஹீரோவை பின்னாடி உட்கார வைக்கிறான். அவ நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு வாரா. நம்ம ஹீரோவனோட சூட்டை போட்டிருக்கிறதுனால அவ கட்டி பிடிக்கிற எதையுமே அவனால ஃபீல் பண்ண முடியல. ஒலிவியாவை ஏஞ்சலிகாவை இப்ப கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஷிப் மேல இன்னும் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க மாஸ்டர், பார்ட்னர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி லோக்சியான் சொல்லுது. யாரோட ஷிப் இது அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. இது எதிரியோட ஷிப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படவும், இல்ல இது லியானோட ஷிப் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா சொல்றா. நம்ம ஹீரோவோடது ரொம்பவே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. எதிரிங்களோட ஏர் ஷிப் எல்லாம் அசால்ட்டா காலி பண்ணுது. பிரின்சஸ் கடத்திட்டு போயிட்டா இப்ப நம்ம ஏர் ஷிப்பையே அட்டாக் பண்றாங்க அப்படின்னு அந்த கமாண்டர் டென்ஷன் ஆகுறா. இப்ப நம்ம ஹீரோவோட ஆர்மர் வந்துருது. இதுக்கு மேல தெரிக்க விடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்ப நம்ம ஹீரோவை சேர் அப் பண்றாங்க. நம்ம ஹீரோ இப்ப தனியாளாவே சண்டைக்கு போறான். சார் நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லி கமாண்டர் கிட்ட ஒருத்தன் சொல்லவோ, ஒரு சின்ன பையன் கிட்ட நான் தோத்து போக மாட்டேன், அவனை எப்படியாச்சும் அழிக்கணும் அப்படின்னு அந்த கமாண்டர் பேசியிருக்கும் போது, ஹோ ஆமா உன்னையே எப்படி மறந்தேன், பிரின்சிபாலிட்டியோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஹீரோவான பிளாக் நைட், நீ இதை கவனிச்சுக்கோ அப்படின்னு அந்த கமாண்டர் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவே ஒரு தடவை இந்த பிளாக் நைட் அப்படிங்கிறவனை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பான். இந்த பிளாக் நைட் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒருத்தன். கேம் விளையாடும் போது நம்ம ஹீரோ இவன் கிட்ட தான் பல தடவை தோத்து போயிருப்பான். இவன் கிட்ட மட்டும் மோதவே கூட அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு தடவை சொல்லியிருப்பான். ஏஞ்சலிகாக்கும் நம்ம ஹீரோ மேல லவ் அந்த மாதிரி தெரியுது. ஒலிவியா நம்ம ஹீரோவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸே பண்ணிட்டா. பவர்ஃபுல்லான இப்போ அந்த பிளாக் நைட் நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக வரான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.